சிலிகுரி காரிடர் என்ற சொல் இன்று மீண்டும் தேசிய மட்டத்தில் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளை இந்தியாவின் பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் ஒரே நிலப்பாதையாக இந்த சிலிகுரி காரிடர் உள்ளது. இதன் அகலம் வெறும் 22 கிலோமீட்டர் மட்டுமே. இந்த மெல்லிய நிலப்பகுதி மேற்கு வங்கத்தின் வடபகுதியிலும் நேபாளம், பூட்டான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய 3 நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. வரைபடத்தில் பார்க்கும்போது கோழியின் கழுத்தை போல் தோன்றுவதால் இதனை சிக்கன் நெக் என்றும் அழைப்பார்கள். இந்த காரிடர் மூலமே நம்முடைய நார்த்தன் ஈஸ்ட் மாநிலங்களான அசாம், மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்ற 7 மாநிலங்களும் இந்தியாவுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது. இந்த 22 கிலோமீட்டர் பாதை துண்டிக்கப்பட்டால் வடகிழக்கு இந்தியா முழுவதும் நாட்டின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து பிரிந்து போய்விடும் அபாயம் உள்ளது. இதனால் இந்த சிறிய பகுதியே இந்தியாவின் பாதுகாப்பு ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சமீப காலமாக பங்களாதேஷ் நாட்டில் உள்ள லான்மோன் ஹிராட் என்ற விமான தளத்தில் பல்வேறு ராணுவ நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த ஏர்ஸ்பேஸ் சிலிகுரி காரிடாரிலிருந்து மிக அருகில் அமைந்திருக்கிறது. பங்களாதேஷ் அரசு அங்கு ஏர் டிஃபென்ஸ் ரேடார் அமைப்பை மேம்படுத்தி வருவது, சீனாவின் உதவியுடன் பல தொழில்நுட்ப வசதிகளை நிறுவுவது போன்ற செய்திகள் வெளிவந்துள்ளன. இதனால் அந்த பகுதி இந்திய ராணுவத்தின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்துவிட்டது. இந்த செயற்பாடுகள் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பை எச்சரிக்கையுடன் வைத்துள்ளன. பங்களாதேஷின் சில அரசியல் மற்றும் ராணுவ வட்டாரங்கள் பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி வருகிறது. பங்களாதேஷில் வெளியிடப்பட்ட சில வரைபடங்களில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் இணைக்கப்பட்டிருப்பதும் அந்த வரைபடங்கள் அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்தே வெளியிடப்பட்டிருப்பது இந்தியாவை கடுப்பேற்றியிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளில் இந்தியா சிலிகுரி காரிடர் பகுதியில் 3 புதிய ராணுவ தளங்களை அமைக்க முடிவு செய்திருக்கிறது. இது ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாகவும் எதிரி நாடுகளின் அசைவுகளை கண்காணிக்கவும் மேற்கொள்ளப்படும் முக்கியமான நடவடிக்கையாகும். இந்த தளங்கள் அமைக்கப்பட்டால் அந்த பகுதியின் பாதுகாப்பு வளையமும் ராணுவ தளவாட வசதிகளும் பல மடங்கு வலுப்பெறும். இதன் மூலம் எதிரி நாடுகள் எவ்வித முயற்சியும் மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகும். மோடி தலைமையிலான மத்திய அரசு இதனை மிகுந்த பொறுப்புடன் அணுகி வருகிறது. எந்தவித அச்சுறுத்தலாக இருந்தாலும் அதற்கு தகுந்த பதிலளிக்க இந்தியா தயாராக இருக்கிறது. எதிரி நாடுகள் கனவு காணும் சிலிகுரி காரிடரை கைப்பற்றும் யோசனைகள் நம்முடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னிலையில் மண்ணில் கலந்துவிடும் என்பது தெளிவாகிவிட்டது. இந்தியா எந்தவித வம்புக்கும் போகாது. ஆனால் அதன் சுயமரியாதைக்கும் தேசிய ஒற்றுமைக்கும் எதிராக யாரேனும் விரல் காட்டினால் அதற்கு தகுந்த பதிலடியை அளிக்க இந்தியா எப்போதும் தயார் என இந்த முடிவு உறுதியாய் வெளிப்படுத்தியிருக்கிறது. மேலும் சிக்கன் நெக் பகுதியில் இந்தியாவின் அதிரடி ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. சிக்கன் நெக் பகுதியில் நமது போர் விமானங்கள் வட்டமிட்டு வருகிறது. மேலும் உள்நாட்டில் தற்போது புரட்சி வெடிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த பகுதியில் எப்போது வேண்டுமானாலும் புரட்சி வெடிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இது ஒருபுறம் என்றால் அதானி குழுமம்தான் மின்சாரம் வழங்கி வருகிறது. அதையும் தடை செய்ய முடிவெடுத்திருக்கிறதாம் இந்தியா. இப்படி 3 கோணங்களில் வங்கதேசத்தை குறிவைத்து 3ஆக உடைக்கும் பணியை அஜித் தோவல் செய்து வருகிறார்.